வாய்ஸ் ஆஃப் தமிழ் வீவர்ஸ். தளபதி விஜய் அவர்கள் புதுச்சேரியில் பிரச்சாரத்தை முடிச்சிருக்கிறாரு. நீங்கள் எல்லாருமே லைவ்ல பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். புதுச்சேரியா தமிழகமா அப்படின்னு டவுட் ஆகுற அளவுக்கு பயங்கரமான கூட்டம் வந்து புதுச்சேரியில் இருந்தது. தளபதி அவர்களுடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்காக எக்கச்சக்கமான தளபதியோட ரசிகர்கள், தொண்டர்கள், மக்கள்னு நிறைய பேர் வந்துட்டு கூடியிருந்தாங்க. லைவ்ல பார்த்த எல்லாருக்குமே எவ்வளோ கூட்டம் இருந்தது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இந்த தடவை தளபதி புதுச்சேரியில கொடுத்த பிரச்சாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, அங்க புதுச்சேரியில மக்கள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து வச்சு பேசியிருந்தாரு. அதுக்கு தீர்வா தாவேகாவினுடைய வாக்குறுதி என்னவா இருக்கும் அப்படின்றதையும் ரொம்ப கிளியரா மக்கள் முன்னாடி பதிவு பண்ணியிருந்தாரு. அதே போல அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இதுவரைக்கும் என்ன பண்ணாங்க, மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றினாங்களா, அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எப்படி இருக்காங்க அப்படின்றது சார்ந்தும் நிறைய விஷயங்களை வந்துட்டு எடுத்து வச்சு பேசியிருந்தாரு. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதுச்சேரியில காவல்துறையினருடைய பாதுகாப்பு பத்தி நம்ம பேசியே ஆகணும். பாதுகாப்பு ரொம்பவே சிறந்த முறையில ஏற்படுத்தியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி தளபதி வந்து திருச்சிக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தாரு. அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா திருச்சியில காவல்துறை ரொம்பவே சிறப்பான ஏற்பாடுகளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுமே வந்து பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரி காவல்துறையும் ஒரு சிறந்த ஏற்பாடை தளபதி அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு கொடுத்திருந்தாங்க. ஒரு சிறப்பான பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கும் நாம வந்து பாராட்டுகளையும் நன்றியையும் வந்துட்டு இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இப்போ கிடையாது, இதுக்கு முன்னாடியுமே ஒரு தடவை பார்த்தோம் அப்படின்னா தளபதி அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக புதுச்சேரிக்கு போயிருந்தாரு. ஸோ எலெக்ஷன் டேட் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு போயிருந்தாரு. ஸோ அந்த டைம்லையுமே புதுச்சேரியில காவல்துறையினர் ஒரு சிறந்த ஏற்பாடுகளையும் சிறந்த பாதுகாப்பையுமே வந்துட்டு கொடுத்திருந்தாங்க. கூடுதலா காவல்துறை இன்னொரு விஷயத்தையுமே பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, தளபதி அவர்களுடைய வாகனத்தை நிறைய பேர் ஆர்வத்தில் அவரை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் கிட்டக்க இந்த மாதிரி முந்தி அவருடைய வேனை வந்துட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால சில விபத்துகள் வந்து நடக்குது, நிறைய இடத்துலையுமே வந்துட்டு நடந்திருக்குது. ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணணும், விபத்துகளை தடுக்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்படி ஃபாலோ பண்ணி வரக்கூடிய இளைஞர்களுடைய வண்டி எல்லாத்தையுமே, பைக் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி அவங்களுடைய சாவியெல்லாம் எடுத்து அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்தி அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்துட்டு கட்டுப்படுத்தினாங்க. ஸோ போலீஸாரினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை தாண்டி விஜய் அவர்கள் என்ன பேசினாரு, என்னென்ன வாக்குறுதிகளை புதுச்சேரி மக்களுக்கு கொடுத்தாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை வந்துட்டு நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, தளபதி அவர்கள் நிறைய மேடைகளில் ஏறும்போது, அதாவது அவருடைய ஸ்பீச்சை கொடுத்துட்டு அவர் திரும்பும்போது இருக்கக்கூடிய தொண்டர்கள் கிட்ட ரெக்வஸ்டாகவே இந்த விஷயத்தை நிறைய இடங்களில் வச்சுட்டு வந்திருக்கிறாரு. என்னன்னா, தயவு செய்து வண்டியை ஃபாலோ பண்ணி, வாகனத்தை ஃபாலோ பண்ணி வராதிங்க, அது வந்து உங்களுக்கு ஆபத்தாக முடிஞ்சிரும் அப்படின்னு ரெக்வஸ்டாக தயவு செஞ்சுன்னு சொல்லி கூட கேட்டுட்டு போயிருக்கிறாரு. ஆனால் அப்படி இருந்தும் சில தொண்டர்கள் ஆர்வத்தினால உணர்ச்சி வசப்பட்டு அவரை வந்து ஃபாலோ பண்ணி இடையில வந்து விபத்துக்கெல்லாமே வந்துட்டு உள்ளாயிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆபத்தான முறையில் தளபதி அவர்களுடைய வாகனத்தை வந்து ஃபாலோ பண்ணி போகாதீங்க. அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு நினச்சாலும் வாகனத்துக்கு முன்னாடி வர்றது, இடையில போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் சைலண்ட் பின்னாடி மட்டும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஆபத்தான முறையில் வந்துட்டு அவரை ஃபாலோ பண்ணாதீங்க. அப்படி ஒருவேளை ஒரு சில விபத்துகள் நடந்தாலும் அதுவும் யார் மேலே போய் விழும் அப்படின்னா தளபதி அவர்கள் மேலே தான் போய் விழும். அவரை தான் வந்துட்டு குற்றம் சாட்டுவாங்க, அவரை தான் வந்து விமர்சிப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஆபத்தான முறையில் அவரை ஃபாலோ பண்ணுறதை தயவு செஞ்சு வந்து தவிர்த்துக்கோங்க. அடுத்தது 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நடந்தது புதுச்சேரி பரப்புரைக்கு போயிட்டு வரும்போது நடந்தது தான். அதாவது தளபதி அவர்கள் பிரச்சார வாகனத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி திருச்சியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொண்டர் இளநீர் வந்துட்டு கொடுத்துருப்பாரு. அந்த இளநீரை கூட வாங்கி தளபதி வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய தொண்டர் கொடுத்ததுன்னு சொல்லி உடனே வந்து குடிச்சிருப்பாரு. ஸோ அந்த வீடியோக்குள்ளுமே வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு நபர் தர்பூசணி வந்து கையில் வச்சிருக்கிறாரு. முழு பழம் வெயிட்டாக இருக்குது. அந்த தர்பூசணியை அப்படியே தூக்கி அவருடைய வாகனத்து மேலே வீசுறாரு. ஸோ தவறுதலாக அது விஜய் அவர்களுடைய மேலே பட்டிருந்ததுன்னா, ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை, அவருடைய வேன்குள்ளேயே வந்துட்டு விழுந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி செயல்களை தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை வந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அடுத்ததாக தளபதி அவர்கள் பேசின விஷயத்துக்குள்ளே போகலாம். புதுச்சேரி மக்கள் கிட்டத்தட்ட 15 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரைக்கும் ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, புதுச்சேரியை ஒரு தனி மாநிலமாக அறிவிக்கணும், மாநில அந்தஸ்து புதுச்சேரிக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை கிட்டத்தட்ட 20 வருடங்களாக வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக தான் இருக்குது. அதில் சில குறைபாடுகளும் இருக்குது யூனியன் பிரதேசமாக இருக்கிறதுல. என்ன அப்படின்னா,
துணைநிலை ஆளுநருடைய பெர்மிஷனை வாங்கி தான் சிஎம் அவர்கள் ஒரு திட்டத்தையுமே வந்து செயல்படுத்தணும். பெர்மிஷனை வாங்கி தான் செயல்படுத்தணும். ஆனால் இப்போ நம்மளுடைய மாநில அரசுலலாம் பார்த்தோம் அப்படின்னா சிஎம் வந்து முடிவெடுத்து அந்த திட்டத்தை அமல்படுத்தினா போதும். ஆனால் யூனியன் பிரதேசங்களில் பார்த்தோம் அப்படின்னா துணைநிலை ஆளுநர் வந்து பெர்மிஷன் கொடுக்க தான் இங்கே திட்டங்களையே செயல்படுத்தணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வளர்ச்சி அப்படின்றது குறைவாயிடுது, பின்னடைந்து போக வேண்டியதா இருக்குது. ஸோ அதனால எங்களுக்கு வந்து புதுச்சேரிக்கு ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்றது தான் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 15-20 வருடங்களா கோரிக்கையை எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அதை வந்து சுட்டிக்காட்டி தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு மக்கள் முன்னாடி பேசியிருந்தாரு புதுச்சேரியில பார்த்தோம் அப்படின்னா இப்போ கரண்ட் முதல்வராக இருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்களுடைய கட்சி என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிளஸ் பிஜேபி இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி இருக்குது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இப்போ தாவைக்கா பார்த்தோம் அப்படின்னா தன்னிச்சையாவே நிக்கிறதா முதல்ல முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மனிதநேயம் கட்சி வந்து இணைந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 தொகுதிகளுமே வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ தாவைக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எதை சுட்டி காட்டி பேசியிருக்கிறார்னா, இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் திமுகவும் சரி பல தடவை புதுச்சேரி வந்து ஆண்டிருக்கிறாங்க. அதே போல பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியிலையும் பல தடவை வந்துட்டு ஆட்சி அமைத்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருந்துமே வந்து ஏன் மக்கள் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கையை இதுவரைக்கும் வந்து நிறைவேற்றலை அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எடுத்து வச்சிருக்காரு. இப்போ மட்டும் கிடையாது, தளபதி இதுக்கு முன்னாடி புதுச்சேரிக்கு போயிட்டு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தினார் இல்லையா, அப்பவும் கூட புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை எடுத்து வச்சிருந்தாரு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய பட்சத்துல அந்த கோரிக்கை வலுப்படுத்தப்பட்டு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து போராடி வாங்க முடியும், அதுக்கான முயற்சிகள் 100% எடுக்க முடியும் அப்படின்றத அப்பையும் சொல்லியிருந்தாரு, இப்பவுமே வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்பவே புதுச்சேரியில தளபதி அவர்கள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்போ கரண்ட் முதல்வராக இருந்த என்ஆர் ரங்கசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கருத்தை வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க கட்சியினுடைய வாக்குறுதியாகவுமே வந்துட்டு இதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல தான் சில விமர்சனங்கள் எழுது. அதாவது விஜய் அவர்கள் வந்து அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் இது வந்துட்டு உங்களுக்கு தோணுதா, இவ்வளவு நாட்கள் மக்கள் வந்துட்டு 20 வருடங்களா அந்த ஒரு கோரிக்கையை வச்சு போராடிட்டு இருக்கிறாங்களே, அப்போலாம் ஏன் நீங்க அதை வந்து கவனத்திலே எடுத்துக்கல, இந்நேரம் மாநில அந்தஸ்தே வந்து நீங்க போராடி வாங்கியிருக்கணுமே அப்படின்ற மாதிரி பேச வைக்கிறாங்க. அடுத்ததா 2வதா விஜய் அவர்கள் பேசினது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரேஷன் கடையை பத்தி பேசியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி தளபதி அவர்கள் புதுச்சேரிக்கு போயிருக்கும் போதும் ரேஷன் கடையை பத்தி பேசியிருந்தாரு. ரேஷன் கடையே இல்லாத இடமா புதுச்சேரி வந்துட்டு இருக்குது. ஸோ ரேஷன் கடைகள் வந்துட்டு கொண்டு வரப்படணும், மக்களுக்கு நியாயமா கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரேஷன் கடைகள் மூலமா கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து பேசியிருந்தாரு. ஸோ அந்த டைம்லயே விஜய் அவர்கள் பேசினதுக்கு பல விமர்சனங்களை பல பேர் வந்துட்டு எடுத்து வச்சாங்க. இல்ல விஜய் வந்துட்டு தெரியாம பேசுறாரு, இப்ப வரைக்கும் புதுச்சேரியில நிறைய இடங்கள்ல ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருது, அதன் மூலமா மக்களுக்கு வந்து நாங்க பொருட்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் அப்போ பல பேர் பல விமர்சனங்களை எடுத்து வச்சாங்க. ஸோ அதை சுட்டி காட்டி இப்போ வந்துட்டு தளபதி பேசியிருக்கிறாரு. நான் அப்போ பேசினதை தப்பா பேசிட்டேன், தெரியாம பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து விமர்சனங்களை எடுத்து வச்சிங்க. சரி ஓகே, ஒரு பேச்சுக்கு நான் வந்து தெரியாமையே பேசிட்டேன் அப்படின்னே வச்சுக்கோங்க. ஆனா இப்போ விகடன்ல வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியாயிருந்தது. அதுல எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா 15 வருடங்களுக்கு முன்னாடியே ரேஷன் கடைகள்ல மக்களுக்கு நியாயமா கிடைக்கக்கூடிய அரிசி பருப்பு சீனி சக்கரைன்னு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வெறும் அரிசி மட்டும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுலயுமே அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2016வது வருஷம் கிரண்பேடி அவர்கள் இந்த ரேஷன் கடைகள் மூலமா ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மக்களுக்கு பணமா வந்துட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி கிரண்பேடி அவர்கள் அந்த ரேஷன் கடைகள்ல கொடுத்துக்கிட்டு இருந்த பொருட்கள் எல்லாமே முறைகேடுகள் நடக்குது, ஏன்னா முறைகேடுகள் நடந்ததா சொல்லப்படுது. ஸோ முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டு அமௌண்ட் வந்துட்டு போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ரேஷன் கடைகள்ல வெறும் அரிசி மட்டும் வந்துட்டு மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரேஷன் கடையில வேலை பார்க்குறவங்களுக்கு சரியா வந்து சம்பளமும் போடாம போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல ரேஷன் கடை வச்சிருப்பாங்களே, அந்த கடைக்கு வந்து ஒரு வாடகை கொடுப்பாங்களே, அதுவும் வந்துட்டு கொடுக்க முடியாம போய் ரேஷன் கடைகளை காலி பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்திருக்கு. அதன் பிறகு என்ன நடந்திருக்குன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல வச்சு மக்களுக்கு அரிசி மட்டும் வந்துட்டு கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நிலைமை தான் புதுச்சேரியில இருந்துட்டு இருக்கு அப்படின்னு
விகடன் வந்துட்டு ரொம்பவே தெளிவா சர்ச் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டிருக்கிறாங்க. ஸோ அதை சுட்டி காட்டி புதுச்சேரியில் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு விமர்சனம் வச்சவங்கலாம் என்ன பதில சொல்ல போறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த விஷயங்களை பேசினதுக்கு அப்புறம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி கட்சிகள் அங்க இருக்கு இல்லையா, அந்த கட்சிகளை பத்தியும் சில விமர்சனங்களை எடுத்து வச்சிருந்தாரு. முதல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி எடுத்து வச்சு பேசினாரு. ஏகப்பட்ட குழப்பங்கள் அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள போயிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகள் அப்படின்ற பங்கீடே முழுமையா முடியல அப்படின்றது தான் உண்மையான விஷயமே. அது மட்டும் இல்லாம திமுகவும் காங்கிரஸும் அங்க கூட்டணியில இருக்கிறாங்க இல்லையா, கூட்டணியில இருக்கும் போதே காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா வெளியில வந்திருக்காங்க, கட்சியை விட்டு வெளில வந்திருக்காங்க. ஆனா காங்கிரஸ்ல தான் இருக்காங்களா. ஆனா அந்த திமுக காங்கிரஸ் உடன்படிக்கைப்படி அவங்களுக்கு இத்தனை தொகுதி இவங்க இங்க நிற்பாங்க அப்படின்ற மாதிரி பிரிச்சு கொடுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதுல உடன்பாடு இல்லாம காங்கிரஸ் நிர்வாகிகள் இல்ல நாங்க இந்த தொகுதியில நிற்போம், திமுக நின்னாலும் பரவாயில்ல அந்த தொகுதியில நாங்களும் நிற்போம் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு ஆப்போசிட்டா காங்கிரசினுடைய நிர்வாகிகள் நிற்கக்கூடிய நிலைமை இப்போ புதுச்சேரியில ஏற்பட்டிருக்குது. அதாவது கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே ஒரே தொகுதியில எதிரெதிரா நிற்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்ற அளவுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில புதுச்சேரியில குழப்பம் அப்படின்றது நிலவிட்டு இருக்குது. இதை சுட்டி காட்டியுமே விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தளபதி புதுச்சேரி மக்களுக்கான தாவேகாவின் வாக்குறுதிகள் என்ன அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சாரு. முதல் வாக்குறுதியாவே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தாவேகா புதுச்சேரியில ஆட்சி அமைத்த பிறகு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வாங்கி தருவதற்கான 100% முயற்சி அப்படின்றது எடுக்கப்படும் அப்படின்றது தான் முதல் வாக்குறுதியாவே கொடுத்திருந்தாரு. அடுத்ததா இரண்டாவது வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய மாதிரியே புதுச்சேரியில ரேஷன் கடைகள் அமைக்கப்படும், அதன் மூலமா மக்களுக்கு நியாயமான விலையில பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்றத தளபதி சொல்லியிருந்தாரு. அடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 25,000 ரூபாய் மகப்பேறு உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல ஒரு குடும்பங்களுக்கும் 25 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மீன் பிடிக்க செல்றாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல அடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய குடும்பங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணம் இல்லாமல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல கடைசி வாக்குறுதி பார்த்தோம் அப்படின்னா, புதுச்சேரி மாநில பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் அப்படின்றதையும் தளபதி வாக்குறுதியா கொடுத்திருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே தளபதி புதுச்சேரி மக்கள் முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள். இது தாவேகாவினுடைய முதல் கட்ட வாக்குறுதிகளாக தான் இருக்குது. இன்னும் முழுமையான வாக்குறுதிகள் வெளியிடப்படும் அப்படின்ற அறிவிப்புகளும் வெளியாயிருக்கு. இது எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா தளபதி மக்கள் கிட்ட எங்களுக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி ஓட்டு கேட்டிருந்தாரு. இந்த பிரச்சார கூட்டத்துல தளபதி அவர்கள் நியமிச்சிருக்கக்கூடிய, அதாவது அங்க தாவேகா சார்பில் நிற்கக்கூடிய 30 வேட்பாளர்களுமே பிரச்சாரத்துல இருந்தாங்க. 30 வேட்பாளர்களுக்கும் சேர்த்து தான் தளபதி அந்த இடத்துல பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தாரு. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவினுடைய பிரச்சார பாடல் வெளியாயிருக்கு இல்லையா. ஸோ திருச்சியில தளபதி அவர்கள் அந்த பாடலை பாடின மாதிரி இங்கேயுமே பாடி பிரச்சாரத்தை முடிச்சிருந்தாரு. ஸோ கடைசியா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தளபதி அவர்கள் புதுச்சேரியில பேசின விஷயங்கள், அங்க பேசின அரசியல் அப்படின்றது வேற, தமிழக அரசியல் அப்படின்றது வேற. நம்மளால, அதாவது தமிழக மக்களால தளபதி அவர்கள் தமிழகத்துல பேசக்கூடிய விஷயங்கள், அரசியல் சார்ந்தது, திட்டங்கள் சார்ந்ததை ஈஸியா நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனா இப்போ தளபதி அவர்கள் புதுச்சேரியில பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுமே தவிர அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஆனா தளபதி அவர்கள் பேசின ஒரு விஷயமே புதுச்சேரியில மக்கள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை டீப்பாவே பேசியிருந்தாரு. அதை புதுச்சேரி மக்களால ஈஸியாவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். மொத்தமாவே பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரியில 30 தொகுதிகள் இருக்குது. ஸோ குறைந்தபட்சம் ஒருத்தவங்க ஒரு 16 தொகுதியாவது வெற்றி பெறணும். 16 தொகுதிகள் வெற்றி பெற்றாதான் அங்க ஆட்சி அமைக்க முடியும். ஸோ இதுல தளபதி அவர்கள் ஒரு 8 தொகுதிகளை பிடிச்சிட்டாரு அப்படின்னாலே பெரும்பான்மை அப்படின்றது மற்றவங்களுக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும்போது தளபதி யாரோட கூட்டு சேர்றாரோ, யாரோட கூட்டணி வச்சுக்க போறாரோ, அதாவது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு 8 தொகுதியை தளபதி ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அப்போ தளபதி யாரோட கூட்டணி வச்சுக்க போறாரோ அவங்க தான் சிஎம் ஆவாங்க. ஸோ அந்த முடிவெடுக்க போற இடத்துல தளபதி இருப்பாரு. ஸோ தளபதி கிட்ட இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்ல 6 பேர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தளபதிக்கு தேவைப்படக்கூடியது இப்போ 8 தொகுதிகள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம காத்திருந்து
வந்து பார்க்கணும். புதுச்சேரியிலையும் தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்றத நாம் புதுச்சேரியில் இன்னைக்கு தளபதி அவர்கள் நடத்தின பிரச்சாரத்தின் மூலமாகவே வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ என்ன நடக்க போகுது, நீங்கள் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காம நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.